அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தவக்கல்து அலல்லாஹ். பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கற்றுத்தந்த அந்த கடவுள் மட்டுமே துதிப்பிற்குரியவர். இந்த வார சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு பொறுமை. பொறுமையை பத்தி நம்ம நிறைய பயான்கள் நம்ம கேட்டிருக்கோம். தொடர்ந்து நம்ம பொறுமையோட இருக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய நினைவூட்டல்கள் தேவைப்படுது. ஒவ்வொரு நாளுமே நம்ம காதுல விழுந்துகிட்டே இருக்கிற வார்த்தை என்னன்னா, பொறுமையாரு, சபுர் செய்யு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல நம்மள்ட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு கோபம் வருது, அப்ப நம்ம ரொம்ப கத்தாம இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பொறுமை தேவைப்படுது. இப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் யாராவது பண்ணும் போது நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கும் பொறுமை தேவைப்படும். இப்ப நம்மளுக்கு ஒண்ணு நடக்கிறதுக்கோ அந்த இடத்துல போய் நம்ம நிற்கும் போது அந்த விஷயம் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு தாமதம் ஆகுது, நம்ம அவசரப்படுறோம் அப்படின்னா பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வீட்டுல நம்ம நெருங்கின நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராவது மூத்தாயிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த துக்கத்துல நம்ம இருக்கும் போது சொல்லுவாங்க, சபுர் செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் இந்த மாதிரி சொல்றாங்க? இப்ப நம்மளுக்கு கோபம் வரும்போது அந்த உணர்வை நம்மளுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு அது அதிகமா நம்ம வெடிச்சு நம்ம ஓவரா டென்ஷன் ஆகி கெட்ட வார்த்தைகள் பேசி உறவை முறிச்சு இந்த மாதிரி அடுத்தடுத்த பல கட்டங்களை நோக்கி நம்ம போகாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த பொறுமை உதவி செய்யக்கூடிய ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அது நாட்டப்படிதான் அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அமைதியாகிறதுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு பொறுமை ஒரு அவசியமான ஒண்ணா இருக்கு. இப்ப நம்ம கோவப்பட்டு கத்துறோம்னு வச்சுக்கோங்க, கத்திட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய வார்த்தைகளை விட்டு அதனால பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு வார்த்தை அப்படியே நின்று போயிடும். இப்படி சொன்னாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை வச்சே பல பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்தும் மன அமைதி கெட்டு போறதுல இருந்தும் பாதுகாக்கக்கூடியதா இந்த பொறுமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். எல்லா விஷயங்களையும் இப்ப நம்ம வீட்டுல ஒரு துக்கம் நடக்குது, நம்மளுக்கு நெருக்கமானவங்க போறாங்க அப்படின்னா எல்லா விஷயம் நடத்துறது கடவுள் தான் அப்படின்னு அந்த நேரத்துல நம்மளுக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அதை கட்டுப்படுத்துறது, அந்த இடத்துல நமக்கு வரக்கூடிய ஒரு பதட்டம், விரக்தி எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறதுக்கு பொறுமை தேவைப்படும். இந்த பொறுமை அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை, அது கூட நம்மளுக்கு பல நல்ல குணங்களை நமக்குள்ள கொண்டுகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது இப்ப பொறுமையை பத்தி நம்ம கேட்கிறோம், கரெக்டு தான். எல்லா விஷயங்களும் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு சரியாதான் தோணுது. ஆனா அந்த சூழ்நிலைக்கு போகும்போது என்னால பொறுமையா அப்படின்னு நம்மளுக்கு தோணுது இல்லையா? ஏன் நம்மளால பொறுமையா இருக்க முடியல அப்படிங்கிறத அல்லாஹ்வே சொல்றான். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 21:37 அல்லாஹ் சொல்றாங்க, மனிதன் இயல்பில் பொறுமையற்றவனாக இருக்கின்றான், தவிர்த்து விட முடியாதவாறு எனது அத்தாட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுவேன், இப்படி அவசரப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள். இப்ப மனிதனுடைய இயல்பே உடனே நினைச்சதை செஞ்சிடணும், நினைச்சது கிடைச்சிடணும், உடனே எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு அவசரக்காரனா இருக்கிறது தான் மனிதனுடைய இயல்பா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கடவுள் நம்ம கிட்ட அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்திருந்தாருன்னா நம்மளுடைய என்ன ஆயிடுவோம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்காவது யோசிச்சு பாக்குறோமா? கடவுள் நம்ம கிட்ட எவ்வளவு பொறுமையா இருக்காருங்கிறத உணர்ந்து நம்ம பொறுமையா இருக்கணுங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. மூசாவுடைய ஸ்டோரியிலேயே நம்ம பாக்குறோம், அவர் அந்த வழிகாட்டும் ஆசிரியர் கூட போகும்போது அவர் எவ்வளவு பொறுமையற்றவரா நடந்துக்கிறாரு. ஒரு டைம்ல அவர் சொல்லிடுறாரு, நீ புரிஞ்சுக்கிற முடியாத விஷயத்துல உன்னால எப்படி பொறுமையா இருக்கும். நம்மளுக்கு தான் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு
தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் நம்ம வந்து அவசரப்படுறோம். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி கடவுள் காரணம் வச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லித் தர்றாரு. அவரு அவர் கடைசியா முடிக்கும் போது அதெல்லாம் ஏன் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஒரு மதிர் சுவரை போய் அவர் பூசுறாரு. அவன் கூலியே கொடுக்கல, நீ எதுக்கு பூசுற அப்படின்னு இவர் அவசரப்பட்டு கேட்கிறாரு. அது கீழே புதையல் இருக்கு. அது வந்து ஒரு நன்னறியாளருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானது, அதை பாதுகாக்கணும். அந்த மாதிரி அரசன் வந்து படகை ஓட்ட போட்டுரும். அந்த ஓட்ட போட்ட படகுனா அவன் விட்டுட்டு போயிடுவான், அது ஏழைக்கு சொந்தமானது. அந்த குழந்தைய பத்தி எல்லா ரீசனையும் அவர் சொல்லி, இதெல்லாம் நான் சுயமா பண்ணல, அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த ஒரு அறிவுல தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் விளக்கம் சொல்லும் போது அவருக்கு அது அமைதியாயிருது இல்லையா? அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்கு. அதுல அது நம்மளுக்கு இப்ப புரியாட்டாலும் நம்ம அதை மனசார ஏத்துக்கிற பழகிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய வாழ்க்கை அமைதியா இருக்கும். நம்ம மேல் உலகத்துல இருக்கும் பொழுதும் நம்மளுக்கு எல்லாம் வாய்ப்பு வச்சிருந்தப்பவும் நம்ம வந்து பொறுமையா அது எதுக்கு நடக்குதுங்கிறதையே புரிஞ்சுக்கிறல. நம்ம அதை நிராகரிச்சுட்டு இங்கே வந்துதான் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்கே வந்தும் நம்ம எல்லா விஷயங்களையும் அப்படிதான் பொறுமை இல்லாம நம்ம நடந்துக்கிறோம். அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம ரொம்ப பொறுமையா நடந்துப்போம். ஏன்னா நம்மளால அங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாது, நம்மளுடைய கோபத்தை காட்ட முடியாது அப்படின்னு. நம்மளுக்கு கீழே உள்ளவங்க, நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க, இப்ப ஹஸ்பண்டா இருந்தா மனைவி கிட்ட யாரெல்லாம் தனக்கு அடங்கி போவாங்களோ அவங்க கிட்ட தன்னுடைய இதை வந்து காட்டக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அல்லாஹ் வந்து 46ல 35ல சொல்றாங்க, வலிமை கொண்டிருந்தும் பொறுமையை தஞ்சமடைந்த உமக்கு முந்திய தூதர்களைப் போல் பொறுமையுடன் இருப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. எவ்வளவு வலிமை இருந்தாலும் பொறுமையில போய் தஞ்சமடையணும் அப்படிங்கறதா சொல்றாங்க. நம்ம வந்து என்ன பொசிஷன்ல இருக்கோம், நமக்கு அடுத்தவங்க எந்த இதுல இருக்காங்கிறது இல்ல, யார்கிட்டையும் கத்தாம ரிலாக்ஸா நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தி பழகணும். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வலிமை இருந்தும் பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த உலக வாழ்க்கையே வந்து நம்ம ஒரு மணி நேரம், ரொம்ப அதிகபட்சம் பார்த்தோம்னா 80 வயசை தாண்டி இருந்தோம்னா 1 மணி நேரம் இருந்தோம்னு நினைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. இதுல போய் நம்ம அடையிற விரக்தி, வருத்தம், நினைச்ச உடனே எல்லாமே நடந்துடணும், நான் நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கணும், அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவ்வளோ அவசரக்காரங்களா இருக்கும். ஆனா எல்லா விஷயங்களுமே ஒரு காரணத்தோட தான் வந்து தாமதப்படுத்துறாரு. சில நேரங்கள்ல தாமதங்கள் கூட அந்த விஷயத்த வந்து அவ்வளோ அழகா, நேர்த்தியா, சிறப்பா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காகவும், அப்படி அந்த விஷயம் லேட்டா வரும்போது நம்மள நல்லா பக்குவப்படுத்தி கொண்டுகிட்டு வந்து அந்த விஷயத்த சேர்க்கறதுக்காகவும் தான் நடக்குது. இந்த ரைட் டைம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ரைட் டைம் வர வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். நான் என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நான் முன்னோக்கி நினைச்சு பார்த்துட்டே இருப்பேன். அப்ப எனக்கு பக்குவம் வர்றதுக்கு முன்னாடி அதை கொடுக்கும் பொழுது அதோடைய அந்த வேல்யூவே எனக்கு தெரியல. நான் அதை அலட்சியப்படுத்துறேன், அதை உதாசீனப்படுத்துறேன், அதை நான் வீணடிக்கிறேன். அதனால நம்ம நிறைய இதை வந்து இழக்க நேரிடுது, இழந்திருக்கோம் அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனா கடவுள் சரியான நேரத்துல தரும் பொழுது, நம்மளுக்கு அதை புரிய வச்சு தரும் போதுதான் அது நம்மளுக்கு சிறப்பான ஒண்ணா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா லேட் ஆச்சு நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் பிளேம் பண்றோம். ஒன்னாலதான் எனக்கு கிடைக்கல, இவங்களாலதான் இது எனக்கு கிடைக்கல, ஆனா நான் ரைட் பர்சன், நான் கரெக்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மத்த பிளேம் பண்ணி திட்டி கத்தி நம்மளால அதிகபட்சம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்றோம். இன்னும் அதிகமா இன்னொன்னு பண்றோம். 33:10 எல்லாம் சொல்ற, உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் வந்த பொழுது உங்களுடைய கண்கள் திகிலடைந்தன, உங்களுடைய இதயங்கள் பொறுமையை இழந்து பதறின, மேலும் நீங்கள் கடவுளை பற்றி தகாத எண்ணங்களுக்கு இடமளித்தீர்கள். சாதாரணமா எல்லா விஷயங்கள்லயுமே நம்ம இந்த ஒரு செயலை நம்ம பண்றோம்.
அது அது நான் நினைச்ச உடனே அடைஞ்சிடணும், அது எனக்கு கிடைச்சிடணும் ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது இப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கணும், அது அல்லாஹ்வுடைய திட்டப்படி அது சரியா நடந்திருக்கு, அதையும் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. நடந்ததையே போட்டு நம்ம குழப்பிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பொறுமை இல்லாம எல்லாமே பண்ணிட்டு கடைசி அல்லாஹ்வை நிந்திக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் எனக்கு ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் நடக்குது, எனக்கு இதை கொடுத்தீங்கன்னா கண்டிஷனோட வணங்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே நம்மளுடைய இன்மையின் வெளிப்பாடாதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதை எப்படி எல்லா சூழ்நிலையும் பொறுமையா இருக்க முடியும் அப்படிலாம் நம்மளுக்கு தோணுது இல்லையா. அல்லாஹ் வந்து நம்மளுக்கு அதுக்குதான் குரான்ல இருந்து மிகச்சிறந்த உதாரணங்களை எல்லா சூழ்நிலைகள்லயும் எப்படி பொறுமையா இருக்கிறது அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. 12:77 அவர்கள் கூறினன், இவன் திருடினான் என்றால் கடந்த காலத்தில் இவனுடைய சகோதரனும் அவ்வாறே செய்தான். ஜோசப் தன் உணர்வுகளை தனக்குள் மறைத்து கொண்டார், மேலும் அவர்களிடம் எதையும் காட்டிக் கொள்ளவில்லை. அவர் தனக்குள் கூறினார், நீங்கள் மெய்யாகவே பொல்லாதவர்கள், குற்றச்சாட்டுகளை பற்றி கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். அதாவது அவங்க அவங்க சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதுவும் தன் உடன் பிறந்தவங்க இவ்வளவு நாள் ஆகியும் நம்ம மேல இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடய இருக்காங்க. அவர் எவ்வளவு தனிமையில இருந்து குடும்பத்தை விட்டு வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து அந்த சூழ்நிலையில உட்கார்ந்துருக்காரு. அப்ப கூட தன்னுடைய சகோதரர்கள் தன்னை இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயமா இருக்கும், எவ்வளவு அவமானமா இருக்கும் அவருக்கு, எவ்வளவு வலிக்கும். அவர் ஒரு வலி, ஒரு அதிகாரம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எங்களை எல்லாம் புடிச்சு ஜெயில போடுங்கன்னு அவர் சொல்லலாம். ஆனா அவர் எதுவுமே பண்ணல. ரொம்ப ஒரு அமைதியா அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே அமைதியா கடந்து போறது அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா. ஒரு சூழ்நிலைய பொறுமையா கடந்து போற ஒண்ணு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அது நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கமா அப்படிங்கிறத நம்மளே தான் சிந்திச்சு பார்க்கணும். இதே மாதிரி ஊர் மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மரியம்மை வந்து அவமானப்படுத்துறாங்க. அவங்க வந்து ஜீசஸ சுமக்கும் போது அவங்க தொலைவான ஒரு இடத்துல போய் தனிமையில இருந்து அவங்க குழந்தை பெத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்போது உன் தந்தை இப்படி இல்லையே, உங்க அம்மா ஒழுக்கம் தவறினவங்களா இல்லையே, நீயே இப்படி ஒழுக்கம் கெட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க பேசும் பொழுது இந்த இடத்துல நானா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன். இவ்வளவு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, நான் ஒழுக்கம் கெட்டவன்னு நீ பாத்தியா அப்படிதான் நான் முத கேள்வியை கேட்பேன். இல்லைன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவங்களுக்கு விளக்க சொல்லி அவங்களுக்கு வந்து நான் வந்து என்னைய நிரூபிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா நான் அவங்களை எதிர்த்து சண்டை போடுவேன். ஆனா உண்மையிலேயே அவங்க வந்து எப்படி இப்படி பொறுமையா இருந்தாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே வெளிக்காட்டிக்கிறாம அமைதியா அந்த விஷயத்த எப்படி கடந்து போனாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணா இருக்கும். ஒண்ணு யாராவது குற்றம் சாட்டும் போது நம்மளுக்கு அழுக வரும், இல்ல வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி பேசுவோம். ஆனா அவங்க வந்து எப்படி எதுவுமே எந்த ஒரு ரியாக்ட் பண்ணாம எப்படி இருந்தாங்க, எனக்கு இப்ப கூட வார்த்தைகள் அதை சொல்ல வர மாட்டேங்குது. ஆனா அது நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்காது. கடினமான சூழ்நிலைகள்ல அமைதியா கைகொள்றது அப்படிங்கிறது வந்து மாஷா அல்லாஹ், அது கடவுள் மேல கொண்டிருக்கிற நம்பிக்கை. அவருக்கு தெரியும் நான் எப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அமைதியா அவங்களுக்கு கொடுக்குது. அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அந்த சூழ்நிலையை அப்படியே அல்லாஹ் மாத்திடுறாரு. அந்த குழந்தைய பேச வைக்கிறதன் மூலமா ஒரு சின்ன குழந்தை எப்படி பேசும் அப்படிங்கும் போது அவங்க எல்லாமே ரியலைஸ் பண்ணலாம், பண்ணாமே இருந்திருக்கலாம். பட் அல்லாஹ் அவங்களுடைய அமைதிக்கு வந்து அந்த ஒரு இதை காட்டுறாரு இல்லையா. ஸோ அமைதிங்கிறது வந்து பலகீனமான ஒரு சிச்சுவேஷன் இல்ல. அது வந்து நம்மளுடைய ஆன்மா எவ்வளவு பலமா இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம அமைதியா இருப்போம். அவங்கள்ட்ட அவங்க எந்த சண்டையும் போடாம பொறுமையா காக்குறாங்க இல்லையா. அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க நம்மளுக்கு, பொறுமையும் மன்னிப்பும் குணத்தின் மெய்யான பலம் அப்படின்னு சொல்றாங்க. அதை அவங்க வந்து இந்த இடத்துல நிரூபிச்சு காட்டுறாங்க. அதே மாதிரி எல்லாம் வந்து அவனுடைய மனைவியை பத்தி சொல்றாரு.
நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு உதாரணமாக பேரோவின் மனைவியை கடவுள் எடுத்துரைக்கிறார். அவர் கூறினார், என் இரட்சகரை, சுவனத்தில் உம்மிடம் எனக்கென ஒரு இல்லத்தை கட்டுவீராக. மேலும் பேரோ மற்றும் அவனது செயல்களிலிருந்து என்னை காப்பீராக. வரம்பு மீறுகின்ற மக்களிடம் இருந்து என்னை காப்பீராக அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதாவது ஒரு பெருமை கொண்ட, அதிகாரம் பலம் கொண்ட மைட்டி பேரோ அப்படின்னு தானே அல்லாஹ் சொல்றாங்க. எல்லாமே தான் தான் கடவுள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பலமும் கொண்ட ஒரு அரசன் கிட்ட இருந்து அவங்க நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு எந்த விதத்திலயும், ஏன்னா அவன் எப்படிப்பட்டவன் நான் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியுது. அவன் அடக்குமுறை பண்றான், அதிகாரத்தை வச்சு என்னென்ன வேலைலாம் பண்றான் அப்படிங்கிறத குரான் முழுக்க எல்லாம் நம்மளுக்கு சொல்லி தராங்க. அவங்க எந்த புரட்சியும் பண்ணல, அரண்மனையில இருந்துகிட்டு எந்த சண்டையும் போடல, என்னுடைய இந்த அல்லாஹ் பத்தின விஷயத்த பேசுறதுக்கு கூட எனக்கு ஒரு ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயும் அவங்க புலம்பல. அவங்க அல்லாஹ் கூட நேரடி தொடர்புல இருக்காங்க. இது யார்கிட்டையுமே பகிர்ந்துக்கிற முடியாத, தன் நம்பிக்கையை வெளியே கூட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒண்ணு ஒரு சாதாரண சூழ்நிலை இல்லை. அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல, எந்த பதட்டமும் இல்ல. அவங்க வெளியே அவ்வளோ அமைதியாவும் உள்ள அவ்வளோ உறுதியாவும் இருக்காங்க. இந்த கடவுளை மட்டும் சார்ந்து இருந்தால்தான் இந்த பொறுமை நம்மளுக்கு வரும். நம்மலாம் ஏதாவது ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்கிறது, என்னாலலாம் இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு அவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டு கடைசி ஒரு நாள் நம்ம வெடிச்சு அப்படியே பொங்கிரும். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் அப்படிதான் பாக்குறேன். கடைசி வரைக்கும் பொறுமைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். ஆனா நூகுடைய வரலாற்றெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய தூது செய்திய அவர் சொல்றதுக்கு 950 வருஷம், ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, எவ்வளவு நீண்ட காலங்கள். மக்கள் எதிர்த்தாலும் சரி, சமூக அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, அந்த படகை கெட்டும் பொழுதும் அவர் தூது செய்தியை சொல்லும் பொழுதும் எவ்வளவு கேலி கிண்டல்களுக்கு அவர் உள்ளாகிறாரு. குடும்பத்துல அவர் எவ்வளவு எதிர்ப்ப, மனைவி பிள்ளைங்கள்ட்ட எவ்வளவு அவர் எதிர்ப்போட அந்த வேலையை செய்யணும்னா அவர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. இதுக்கு மேல என்னால இதை செய்ய முடியாதுன்னு அவர் ஒரு இடத்துல கூட சொல்லாம, அவர் அல்லாஹ் சொல்லிட்டாருங்கிற ஒரே இதுக்காக பொறுமையோடு அந்த விஷயத்த அவர் தொடர்ந்து செய்யறார். இது எல்லாமே அல்லாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல சொல்றார். ஆப்ரஹாமுடைய தந்தை என்ன பண்றாரு, ஆப்ரஹாம் கிட்ட சொல்றாரு, என்னுடைய தெய்வத்தை நீ கைவிட்டுட்டிய ஆப்ரஹாமே, நீ இப்ப இதை நிறுத்திக்கிறலன்னு வச்சுக்கேன், உன்னை கல்லால் அடிச்சு கொன்றுவேன் அப்படிங்கிறார். நீங்க தனியா விட்டுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க அத்தா அவ்வளோ ஒரு கோபமா அவர் பேசுறார். சோ அந்த இடத்துல இப்ராஹிமுடைய கொள்கையா இருக்கட்டும், அவரா இருக்கட்டும், ரெண்டுமே நிராகரிக்கப்படுது. அந்த தந்தை அவ்வளவு மிரட்டுறாரு, கல் எடுத்து உன்னை அடிச்சே கொன்றுவேன் அப்படிங்கிறார். திருப்பிக்கிட்டு உனக்கு வயசாயிடுச்சு, நான் கொன்றுவேன், உனக்கு தெரியுமா, நான் சொல்றதான் சரின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அவரு அந்த அந்த இடத்துல அவர் கோவப்படல, அவங்க அத்தாட்ட கத்தல, சண்டை போடல. அவ்வளவு அவங்க அத்தா கிட்ட கனிவா இருக்காரு. அதுக்குதான் அவர் சொல்றாரு, நான் அல்லா கிட்ட பாவ மன்னிப்புக்காக உங்களுக்காக துவா பண்றேன் அப்படிங்கிற. அது அது எல்லாம் சொல்றாங்க, ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. நம்மளுக்கு கனிவு இருந்தது, ஒருத்தர் மேல அன்பு இருந்தது அப்படின்னா அவங்க மேல நம்மளுக்கு கோபம் வராது. நம்ம அதை பொறுமையாதான் டீல் பண்ணுவோம் அப்படிங்கறது அல்லாஹ் நம்மளுக்கு அவருடைய இதுல இருந்து சொல்லித்தராங்க. சில நேரங்கள்ல நம்ம நம்ம தப்பே பண்ணிருக்க கூட மாட்டோம், ஆனா அதுக்கான விளைவுகளை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம யூசுப்போட ஸ்டோரியில பாக்குற மாதிரி, அவர் எந்த தப்பும் பண்ணல. ஆசைக்கு இணங்குறத விட நான் சிறையில போய் இருக்கிறதே மேலு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. தெளிவு சான்றுகள் இருந்தும் அவர் சிறைக்கு போறாரு, அவர் சிறையை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் செய்யாத ஒரு விஷயத்துக்காக அவர் சிறையில போய் இருக்காரு. ஆனா அப்படி அவரு அந்த ஒரு இடத்துல போய் இருக்கும் பொழுதுதான் மன்னருக்கு உணர்த்தப்படுது, தப்பே பண்ணாத ஒருத்தன் இப்படி சிறையில போய் இருக்கானே அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அருகில வச்சு அவருக்கு பதவி கொடுத்து அல்லாஹ் அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாத்துறாங்க. நான் தப்பு பண்ணாம நான் இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டேனேன்னு சொல்லி அவர் போய் அங்கெல்லாம் வாதிடல, புலம்பல, அவர் எதுவுமே பண்ணல, அவர் நிரூபிக்க முயற்சி செய்யல, எதுவுமே அவர் பண்ணல. ஆனா அல்லாஹ் அவர் தீங்குல இருந்து விலகணும்னு நினைச்ச அந்த ஒண்ணுக்காக
அவர் அது வரைக்கும் பொறுமையா இருந்தார்ல, அதுக்காக அவருக்கு ஒரு மகத்தான ஒரு அல்லாஹ் அவர் ஆசீர்வதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆனா நாம எல்லா விஷயங்களையுமே பொறுமை இல்லாம கத்தி டென்ஷன் ஆகி, அதாவது நம்ம கத்திட்டா நம்மளுக்கு எல்லாமே வெளியே போயிருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சூழ்நிலைகள் உடம்ப நம்ம பதட்டமாக்கி கோவமானா என்ன ஆகும்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்மளும் டென்ஷன் ஆகி நம்ம மனசை கெடுத்து நம்ம சுத்தி உள்ளவங்க அத்தனை பேரையும் நம்ம டென்ஷன் பண்ணி அதனால பல பிரச்சனைகள் விடுறதுதான் நம்மளுடைய கேரக்டரா இருக்கே தவிர அதை நம்மளால கடந்து போக முடியல. அல்லாஹ் சொல்றாரு, நீங்க நீங்க ஒரு நன்மை பண்ணீங்கன்னா அந்த செயலுக்குரிய பிரதிபலனை நான் உங்களுக்கு வழங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பொறுமையா இருந்து பழகுறதுதான் குணத்துடைய மெய்யான பலம். அல்லாஹ் நடத்துறபடி எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஒரு விஷயம் நம்ம அல்லாஹ் கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு உடனே கிடைச்சிடணும், உடனே நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லாஹ் கிட்ட அவர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் சொத்தை கொடு சொகத்தை கொடுன்னு கேட்கல, எனக்கு சொத்துக்கு ஒரு வாரிசை கொடுன்னு கேட்கல, புள்ளைய கொஞ்சணும்னு கேட்கல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு அப்புறம் என் சமூகம் குறித்து நான் கவலைப்படுறேன், மக்கள் குறித்து கவலைப்படுறேன். அவர் யாக்கூப்பின் வாரிசு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். அல்லாஹ் கிட்ட அவர் கேட்கிறார், இந்த இந்த தூது செய்தியை பரப்புறதுக்கான ஒரு வாரிசை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த விஷயத்துல அவர் விரக்தி அடையாம தொடர்ந்து அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய கதவை நம்ம தட்டிக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு கிடைக்கலன்னு நம்ம நிராசை, அல்லாஹ் லேட் பண்றாங்க ஒரு விஷயத்த, அதுல ஒரு தக்க காரணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. இப்ப குடும்பங்கள்லயும் நம்மளுக்கு நிறைய சோதனைகள் இருக்கு. இப்ப இரண்டு பிள்ளைகளும் அவரை பிள்ளைங்களை தொலைச்சிடுறாரு. புள்ள மௌத்தா போயிட்டா கூட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அழுதுட்டு விட்டுருவாங்க. ஆனா புள்ள உயிரோட இருக்குங்கிற அந்த ஞானத்தை எல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. புள்ள உயிரோட இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அனாதையா நிக்குதா, அது சாப்பிட்டுச்சா இல்லையா, அது ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்கா இல்ல மாளிகையில இருக்கா, அவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாத ஒரு தந்தையுடைய தவிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத அவருடைய வரலாற்றுல இருந்து நல்லா நம்மளுக்கு சொல்லி தராங்க. அவர் சொல்றாரு, நான் அழகிய பொறுமையா நான் பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலையும் சோதிக்கும் போது எல்லா தருணங்கள்லயுமே பொறுமையா இருந்து ஜோபுடைய வரலாற்றையும் நம்ம பாக்குறோம். எல்லாத்தையும் அல்லாஹ் எடுக்கிற பொறுமையா இருக்காரு. அப்படி 2 மடங்கு அல்லாஹ் அப்படியே திருப்பி கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நூகா இருக்கட்டும், லோத்தா இருக்கட்டும், ஒவ்வொரு நபிமார்களும் குடும்பங்கள்ல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இருக்கிற மனைவி, நம்ப மறுக்கும் குழந்தைகள், அவங்களோட எல்லாம் அவங்க எப்படி எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்ம நான் என்னையதான் சொல்றேன், ஒரு 30 வருஷம் 35 வருஷம்னு நம்ம குடும்பம் நடத்தினாலும், நம்ம கூட இருக்கிற வாழ்க்கை துணை நல்லது கெட்டது நம்மளுக்கு தெரிஞ்சாலும், வயசாகுதுன்னு தெரிஞ்சாலும், ஒரு விஷயத்துல டக்குன்னு நம்மளுக்கு அப்படியே அவங்க மேல நம்மளுக்கு ஒரு கோபம் வருது. பொறுமையில இருந்து நம்ம கத்துறோம். அதனால இப்ப பேசுறனால எல்லாம் பொறுமைசாலியா தான் பேசுறாங்க அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது. சொல்றதன் மூலமா எனக்கு உங்களுக்கும் ஒரு நினைவூட்டல், அல்லாஹ்வுடைய அந்த வெளிப்பாடுகளை நம்ம கவனத்துல எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப நம்ம நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது அவங்க கேட்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வரும். அதே மாதிரி நம்ம ஒருத்தரை மன்னிக்கணும்னா அடுத்து அவங்க தப்பே பண்ணக்கூடாது. திரும்ப திரும்ப எப்படி மன்னிக்கிறது? ஆனா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிற நிலைய அதெல்லாம் என்னால உணர இருக்க, அதை தான் நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்பெல்லாம் நம்ம ரொம்ப அவசரமா பொறுமை இல்லாதவங்களா, ஒரு சிக்னல்ல போய் நிக்கிறோம்னா ஒரு 2-3 மினிட்ஸ்ல அந்த சிக்னல் விழுந்துறான்னா அதுக்குள்ள அந்த கோட்டை தாண்டி போய் அங்கிட்டு போய் நின்றுக்கிறது. பைக்ல போகும்போதே போன்ல பேசிக்கிட்டே போறது, சாப்பிடும் போது பேசிக்கிட்டே சாப்பிடுறது. இப்ப அப்ப உள்ளவங்க எல்லாம் பிஸியா இல்லாம, சம்பாதிக்காம, வேலைகள் பார்க்காமையா இருந்தாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு தானே இருந்தாங்க. ஏன் அத பைக்கை நிறுத்தினதுக்கு அப்புறம் பேசுறதுல என்ன ஆயிட போகுது? பொறுமை இல்லை. ஒரு வாட்ஸ்அப்ல ப்ளூ டிக் வந்துருச்சுன்னா உடனே நம்மளுக்கு ரிப்ளை வந்தாங்கன்னா இன்னும் ரிப்ளை பண்ணல,
இப்படி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம வந்து அது என்னவோ உடனே செஞ்சுட்டாதான் நம்ம ரொம்ப பிஸியா இருக்கோம், நம்ம ரொம்ப கரெக்டா இருக்க மாதிரியான ஒரு மாயைக்குள்ள நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிதான் எனக்கு தோணுது. So, நம்ம வந்து அதனாலயே நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து போன் பார்க்காம சாப்பிடுங்க, நம்மளுக்கு கோவம் வருது. ஏன் இப்படி சொல்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லி. அது ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நம்மள ரொம்ப நேசிச்சு நம்மள நல்ல விதமாவே கொண்டு போற ஒரு மனிதர்கள் இருக்காங்க. நம்மள வந்து கோவப்படுத்தி நம்மள வெறுத்து ஒதுக்கி நம்ம ரொம்ப பொறுமையை சோதிக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. நம்மளை நேசிக்கக்கூடியவங்க நம்மளுக்கு அன்பை கத்து தராங்க, நம்மளை கோவப்படுத்தக்கூடியவங்க நம்மளுக்கு பொறுமையை கத்து தராங்க. சோ நம்ம வாழ்க்கையில எல்லாமே தக்க காரணத்தோட தான் நடக்குது. எந்த ஒருத்தரும் அல்லாஹ்வுடைய நாட்டை இல்லாம நம்மளை சந்திக்க முடியாது, நம்மளுக்கு எதையும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு வார்த்தையும் நம்ம கிட்ட வந்து பேச முடியாது. ஸோ இது மனிதர்களுக்கும் நம்மளுக்கான தொடர்புடைய வாழ்க்கையே இது முதல்ல கிடையாது. நம்ம மேல என்ன செஞ்சுட்டு வந்தோமோ அதுக்கு தக்கன இங்க நம்ம எல்லா பலன்களையும் நம்ம இங்க அனுபவிக்க தான் செய்வோம். அதுல நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் நான் வந்து உங்களை சோதிப்பேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு நம்பிக்கையாளரா இருக்கும். நம்ம நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பண்புகள்ல ஒண்ணு பொறுமை. அது எப்படிப்பட்ட சோதனை காலமா சரி, துன்பம் கஷ்டம் இருந்து நம்ம நம்ம சோதிக்கப்படாம நம்ம சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அப்படி நம்ம சும்மா இப்படி அவனாலதான் அப்படின்னு சொல்லாம அது நம்மளுக்கு பிடிச்சு நடக்குதோ, அந்த விஷயம் பிடிக்காம நடக்குதோ, நம்ம பொறுமையா சகிச்சுக்கிட்டு உறுதியோட இருந்தாதான் நம்ம வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதனாலேயே நம்மளை சுத்தி பல விஷயங்கள் நடக்கும், நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிறதுக்காக நடக்கும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரியாக்ட் பண்ணாம நம்ம அமைதியா இருந்து பழக பழக அந்த பொறுமை நமக்குள்ள வந்துடும். அல்லாஹ் இவ்வளவு படிப்பினைகளையும் நம்ம கிட்ட ஏன் எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அறிவுத்திறன் உடையவர்கள் இந்த படிப்பினைகளை கவனத்துல எடுத்துப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 20ல 130ல அல்லாஹ் சொல்றாங்க, நீ அவங்களுடைய அந்த கூற்றுக்களை கேட்கும் பொழுது நீங்க வந்து பொறுமையோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து சூரிய உதயத்திற்கு முன்னரும் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்னரும் இரட்சகரை புகழவும் துதிக்கவும் செய்வீர். நீர் மகிழ்ச்சியோடும் இருக்கும் பொருட்டு இரவு பொழுதும் அவ்வண்ணமே பகலில் இரு முனைகளிலும் அவரை துதிப்பீராக. நம்மளுக்கு சந்தோஷம் வேணும், நம்ம மனசு அமைதியா இருக்கணும் அப்படின்னா நீங்க தொடர்ந்து அல்லாஹ்வை துதிச்சுக்கிட்டே இருங்க. அது வந்து நம்மளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மன அமைதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். கடந்த காலத்துல உள்ள அந்த நெகட்டிவான சிந்தனைகளை நம்ம மனசை விட்டு எடுத்துரும். நம்மளுடைய அந்த சுபாவத்தை குளிர்விக்க செய்யும். அல்லாஹ் சொல்றாங்க, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் கிட்ட உதவி தேட சொல்றாங்க. அப்படி தேடுறவங்களோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. இப்ப எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம வாழ்க்கையில வர எல்லா நிகழ்வுகளையும் பொறுமையோடு சகித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் அந்த உயர்ந்த பலனை அடையக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பாராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.